இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கலாம். லூக்கா 2வது அதிகாரம் 14வது வசனம். லூக்கா 2வது அதிகாரம் 14வது வசனம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பிரியமானவர்களே, நாம் இன்னும் சில நாட்களிலே இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் கொண்டாட ஆயத்தங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலையிலே நாம் இன்று வர இருக்கின்ற கிறிஸ்துமஸை குறித்து, கிறிஸ்து பிறப்பினுடைய காரியங்களை குறித்து சற்று சிந்தித்து பார்க்கலாம். பிரியமானவர்களே, நான் இன்று இந்த வாசித்த இந்த வேத பகுதி தேவ தூதர்களுடைய கூட்டம் அங்கே பாடின ஒரு பாட்டினுடைய ஒரு பகுதியாகும். இயேசு கிறிஸ்து பிறந்த வேளையிலே அங்கிருக்கின்ற மேய்ப்பர்களை பார்த்து அங்கே பாடின ஒரு பாடல், அங்கே ஆராதனையாக அங்கே அறிவித்த ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் இங்கே வாசித்தோம். அதாவது என்னவென்று சொன்னால், அந்த கணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம், ஒரு பெரிய சேனையினுடைய திரள் என்று சொன்னால் அங்கே மிகுந்த ஜனமாய் மிகுந்த திரளாய் வந்த அந்த தேவ தூதர்களுடைய அந்த கூட்டணி என்ன சொல்லுகிறது? அதாவது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தியை மேய்ப்பர்களுக்கு அறிவித்த தூதருடைய திரள் கூட்டம் அங்கே சொன்ன அந்த பாடின அந்த பாடலினுடைய அர்த்தம் என்ன? அது இந்த நாட்களிலே கிறிஸ்து பிறப்பினுடைய முக்கியமான அர்த்தத்தை எங்களுக்கு போதிக்கிறது. கிறிஸ்து பிறப்பினுடைய முழுமையான செய்தியை அது எங்களுக்கு தருகிறது. அப்படி அதில் என்ன செய்தி இருக்கிறது என்று பார்த்தோமானால், நாம் சந்திக்கிருக்கின்ற இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய முழுமையான செய்தி என்ன? முதலாவதாக நாம் காண்கிறோம் என்னவென்று சொன்னால், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. இதான் அங்கே இருக்கிற முக்கியமான காரியம். எங்களுடைய இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய இந்த காரியங்கள், இந்த கிறிஸ்துமஸினுடைய காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? முதலாவது அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வரக்கூடியதாக இருக்க வேண்டும். தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அதான் முதலாவது காரியம். இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸுக்காக செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதா? அதான் அங்கே இருக்கிற முக்கியமான பொருளாகும். முதலாவது, நாம் செய்கிற எந்த விடயமாக இருந்தாலும் அது ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். நாம் பாடுகின்ற பாடல் ஆராதனை, நாம் நடத்துகின்ற பாடல் ஆராதனையாகட்டும், சிறுவர் நிகழ்வாகட்டும், அங்கே மற்றவர்களுக்கு நாம் அளிக்கின்ற பரிசு பொருளாகட்டும், அங்கே ஆலயத்துக்காக நாம் செலவழிக்கின்ற அலங்காரங்கள் ஆகட்டும், நாம் உடுத்துகின்ற உடையாகட்டும், எங்களுடைய வீட்டிலே சமைக்கின்ற சமையலாகட்டும், இது எல்லாமே ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே இருக்கின்ற முக்கியமான காரியம். இன்னைக்கு அநேக நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம்? இந்த உலகத்தோடு போட்டி போட பார்க்கின்றோம். நமக்கு மகிமை சேர்க்கும்படியாக நாம் இந்த எங்களுடைய கிறிஸ்துமஸை நாங்கள் கொண்டாட நாங்கள் முயற்சிக்கிறோம். எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரனை விட, எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற மற்றவர்களை விட என்னுடைய உடையும் என்னுடைய நடத்தையும் என்னுடைய கிறிஸ்துமஸுக்குரிய செலவுகளும் அதிகமாக இருக்க வேண்டும், அது பெருமையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் என்ன செய்கிறோம்? அதற்காக நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். அதிலே தேவனுக்கு எந்த விதமான மகிமையும் குறித்து நாம் யோசிப்பதில்லை. ஆம் பிரியமானவர்களே, இங்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், நம்முடைய கிறிஸ்துமஸுக்குரிய காரியங்களிலே நான் வணங்குகின்ற தேவன் மகிமை அடைகிறாரா? நாம் ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியமாகும். நிச்சயமாக நான் செய்கிற அந்த செயற்பாடு, நான் ஆயத்தமாகிற அந்த காரியங்களிலே தேவன் மகிமைப்படுகிறாரா என்பதை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் காரியங்களிலே நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் எங்களுடைய சிறுவர் நிகழ்ச்சிகள் நாம் ஆயத்தம் பண்ணும் போது, எங்களுடைய அந்த கலை நிகழ்வை நாம் செய்யும் போது ஆண்டவர் மகிமை அடைகிறாரா?
அதன் மூலமாக ஆண்டவர் மகிமை அடையக்கூடிய பாடல்களினாலே நாம் ஆண்டவருடைய செய்தியை, ஆண்டவருடைய காரியங்களை அறிவிக்க ஆசைப்படுகிறேனா? இது அங்கே இருக்கிற முக்கியமான காரியம். எதுவாக இருந்தாலும், ஆலயத்திலே நடக்கிற எந்த ஒரு விடயமாக இருந்தாலும், எங்களுடைய குடும்பத்திலே நாம் செய்கிற எந்த செயற்பாடாக இருந்தாலும், அது கர்த்தரை மகிமைப்படுத்துகிற விதமாக நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். எனவே கிறிஸ்துமஸினுடைய முக்கியமான பொருள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழுகிற காரியம். இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாம் எங்களுடைய பெருமையும், நாம் எங்களுடைய பகட்டையும், நாம் எங்களுடைய தாளந்துகளையும் நாம் வெளிப்படுத்தவும், எங்களுடைய செயற்பாடுகளை காட்டவும், எங்களுடைய சம்பாத்தியத்தை காட்டவும், எங்களுடைய உடைகளை காட்டவும் நாம் முற்படுகிறோமே ஒழிய ஆண்டவருக்கு எந்த விதமான மகிமையும் அல்ல. அதான் அங்கே இருக்கின்ற முக்கியமான காரியம். அது கூடாது. நான் என்னுடைய கிறிஸ்துமஸ் காரியங்களே முதலாவது தேவனை மகிமைப்படுத்தி நாம் செய்ய வேண்டும். இரண்டாவது நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், பூமியிலே சமாதானம். நான் செயற்படுகிற விதம் பூமியிலே சமாதானத்தை ஏற்படுத்துகிறதா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் மற்றவர்களுக்கு எப்படி இருக்கிறது? ஒரு திண்டாட்டத்தை கொடுக்கிறதா? அல்லது அவர்கள் உங்களோடு சேர்ந்து சமாதானமாக இருக்க ஆசைப்படுகிறார்களா? ஒரு சமாதானத்தோடு எங்களுடைய கிறிஸ்துமஸ் நடக்க வேண்டியது முக்கியம். இன்றைக்கு அநேக நேரங்களிலே பலருக்கு சமாதானம் இல்லை. நாங்கள் மற்றவர்களுக்கு ஒரு தொந்தரவை கொடுப்பது போல, மற்றவர்களுக்கு நாங்கள் கொஞ்சம் கூட இடம் கொடுக்காதவர்களாக நாம் எங்களுடைய கிறிஸ்துமஸை அனுபவிக்க பார்க்கிறோம். அவனுடைய அநேகமான நேரங்களில் நாம் வாழுகிற இந்த கொழும்பு சூழலாகட்டும், ஒரு நகர சூழலாகட்டும், எதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இங்கே நாம் என்ன செய்கிறோம்? வான வேடிக்கைகளை அதிகமாக நாங்கள் பயன்படுத்துவது நாம் எங்களுடைய சமூகத்திலே காண்கிறோம். இப்பொழுது விதவிதமான வான வேடிக்கைகளை நாம் போடுகிறோம், பாவிக்கின்றோம். இதை நீங்கள் பாவிக்கும் போது நாம் அநேகருக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதா? இன்றைக்கு அநேக நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்? இன்றைக்கு மதுசாரங்களை அருந்தி கொண்டு மிகவும் தூசண வார்த்தைகளை பேசிக்கொண்டு சத்தமாக தன்னுடைய வானொலி பாடல்களை, கிறிஸ்தவ பாடல்களாகட்டும், எந்த குத்து பாட்டுகளை ஆகட்டும், அதை போட்டுக்கொண்டு மற்றவர்களுக்கு நாம் சமாதான குலைச்சலாக, மற்றவர்களை நாம் தொந்தரவு செய்கிறவர்களாக எத்தனை கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். அங்கே எப்படி அது மற்றவர்களுக்கு, இந்த உலகத்துக்கு அது சமாதானத்தை கொடுக்கும்? வேண்டாம். நாம் சமாதானத்தோடு, நாம் மற்றவர்களோடு உறவை ஏற்படுத்தும் விதமாக, மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாதபடியாக நாம் எங்களுடைய கிறிஸ்துமஸை நாம் அனுபவிக்க வேண்டியது, கொண்டாட வேண்டியது முக்கியம். மூன்றாவதாக நாம் பார்க்க வேண்டிய காரியம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. இதாங்க இருக்கிற காரியம். மனுஷர் மேல் பிரியம். எல்லாம் எனக்கு எனக்கு எனக்குன்னு மட்டும் இல்லாமல், எனக்கு கொடுத்தவங்களுக்கே நான் திருப்பி கொடுக்காம, இல்லாதவர்களுக்கு நாம் கொடுப்போம், தேவை உள்ளவர்களுக்கு நாம் கொடுப்போம், தேவைப்படுபவர்களுக்கு நாம் போஷிப்போம். அதான் அங்கே இருக்கின்ற முக்கியமான காரியம். சில நேரங்களில் கிறிஸ்துமஸ் நேரங்களில் கூட பரிசுகளை கொடுக்க போது கூட இன்றைக்கு ஆலயத்தில் இருக்கிற பலருடைய ஆசிரியர்களுடைய போராட்டம் என்ன? அவர்கள் நிறையா கொடுப்பவர்கள், அவர்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் நிறையா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வளமையாய் கொஞ்சமாக கொடுப்பவர்களுக்கு அவர்கள் எங்கே சேர்ச்சி ஒழுங்காக கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு சிறிய பரிசை கொடுப்போம். அவங்க ஒழுங்காக வராதவங்க, அவங்க சேர்ச்சிக்கு ஒழுங்காக வரமாட்டாங்கன்னு சொல்லி நாம் வேறு பிரித்து பார்க்கிறோம். மனுஷர் மேல் பிரியம் வேண்டும். பிரியமானவர்களே, ஒருவேளை ஏதோ ஒரு நோக்கத்தினாலே, ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனையினாலே, ஏதோ ஒரு காரியங்களினாலே அவர்களுக்கு வர முடியாமல் போகலாம். எங்களுடைய அயலகத்திலே ஆலயத்துக்கு வர முடியாதபடி எத்தனையோ பேர் உடைகள் இல்லாது இருக்கிறார். நாம் எங்களுடைய பகட்டினாலே வாழ்கிறோம், அவர்கள் பட்டினியினாலே வாடுகிறார்கள். இதை குறித்து நாம் எப்பயாவது சிந்தித்திருக்கிறோமா? அவனுக்கு நாம் கொடுத்து, அவனை போஷித்து, அவனை நடத்தி நான் என்னுடைய ஆலயத்துக்கு கூட்டிட்டு வருவேன் என்று யோசிக்கிறோமா? இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்விலே எங்களுக்கு உதவி தேவையானவர்களுக்கு, தேவையுள்ளோரை நாம் போஷித்து, நாம் மனுஷன் மேல் பிரியம் வைத்து செயற்படுவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக.